சமீபத்துல இந்தியாவோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் போற போக்குல ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து வந்த ஆப்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஏன் உள்நாட்டிலே தயாரிச்ச ஆப்ஸை பயன்படுத்தக்கூடாது? அதுல அரட்டை அப்படிங்கிற ஒரு சாட் மெசஞ்சர் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுறாரு, முடிச்சு விட்டுட்டு போயிடுறாரு. மக்கள் இதை பார்த்தவங்க எல்லாரும் பிளே ஸ்டோரை விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நானும் பிளே ஸ்டோரை போய் விசிட் பண்ணேன், அரட்டை பேஜுக்கு போனேன், டவுன்லோடு எத்தனை வாங்கியிருக்குன்னு நான் செக் பண்ணேன். அப்போ 1,00,000+ அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்போ அந்த ஆப் வைரல் ஆகி கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேல அந்த ஆப் வந்து டவுன்லோடு வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை போன்ல சேவ் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஆப் இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதை முறையா எல்லாரும் பயன்படுத்தினா மட்டும்தான் ஸோ அந்த ஆப்பை தயாரிச்ச டீமுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ மக்களே, யாரெல்லாம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்களோ அதை முறையா பயன்படுத்துங்க. சரி, இந்த சென்னை பேஸ்ட் ஆப் அரட்டைக்கு அடுத்து இவங்க இன்னொரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது எப்பன்னா 2023 உலா பிரவுசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உலா பிரவுசர் கூகுளுக்கு போட்டியா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட பதிவு. ஸோ நண்பர்களே, இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்ச நாளா அரட்டை சாட் மெசஞ்சரை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் அந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயன்படுத்துறாங்களான்னு தெரியல, ஆர்வ குளர்ல போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, பயன்படுத்தினா நல்லது. அந்த ட்ரெண்டிங் பீரியடோட முடியல. அடுத்து மக்கள் உலா பிரவுசரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலா பிரவுசர் சரியா மே மாசம் 2023 லான்ச் பண்ணிருக்காங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரவுசரை பத்தி யாருக்குமே தெரியாது. இந்த அரட்டை வந்து ஃபேமஸ் ஆன உடனே இப்போ ஒவ்வொரு ஆப்பையா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ட்ரெண்டிங்ல உலா பிரவுசர் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கூகுளோட குரோமோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உலா பிரவுசர். கூகுள் குரோமுக்கு டஃப் கொடுக்க வந்த ஒரு பிரவுசர் அப்படின்னா உலா பிரவுசர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூகுள் குரோமை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில் மார்க்கெட் ஷேர் அதிகம், கிட்டத்தட்ட 90% மேல அப்படின்னு சொல்லலாம். பட் உலா பிரவுசரை பத்தி எனக்கு அவ்வளவு டேட்டா எனக்கு கிடைக்கல. பட் அதுல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க பயன்படுத்துறதுக்கு உலா பிரவுசர்ல. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஹைலைட் பண்றேன். கூகுளோட குரோமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்காக நம்முடைய பர்சனலைசேஷன் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது நம்ம நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், அது எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணி விளம்பர கம்பெனி கொடுத்துருவாங்க. சரிங்களா? திரும்பி அவங்களுடைய இதுலயே ஆட் வர்ற மாதிரி காமிப்பாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது நம்மளுடைய பிரைவசி ரொம்ப பாதிக்குது. அதுதான் இந்த கூகுளோட குரோம்ல ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கூகுளோட குரோம் இந்த மெமரி எல்லாம் வந்து கொஞ்சம் தான் எடுக்கிறாங்க, அதிகமாலாம் எடுக்கிறது இல்ல. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாஸ்டா அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உலா பிரவுசரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க குரோமியம் இன்ஜின்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் இவங்களும் வந்து குரோமியம் இன்ஜின் தான். அதே மாதிரி பிரேவ் இவங்களும் குரோமியம் இன்ஜின் தான். இது ஓபன் சோர்ஸ் ஃபார்மேட்டுங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த உலா பிரவுசரை ரெடி பண்ணி களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த குரோமியம்ல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவங்களுக்கு பிடிச்சத ஆட் பண்ணி ஒரு பிரவுசரா லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளோட குரோம் பிளஸ் உலா பிரவுசர் ரெண்டையும் நம்ம விசிட் பண்ணி பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளோட குரோம் போயிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம பதிவு பண்ணிடுவோமா? ஆண்ட்ராய்ட் போனுக்குள்ள போய் ஏதாவது நம்ம சர்ச் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாலே நம்ம டைரக்டா போறது கூகுளோட குரோமுக்கு தான். ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்கு, வேகம் அதிகம் மற்ற பிரவுசரை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த பிரவுசர் வந்து பல வருஷம் ஆனதுனால இப்ப எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியா போச்சு இந்த பிரவுசரை பயன்படுத்துறதுக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதுல இந்த பிரவுசர் வழியா நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். கூகுள் டிரைவுக்குள்ள ஜம்ப் பண்ண முடியும், ஜிமெயில், அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ். இந்த கூகுள் ஒரு ஈகோ சிஸ்டத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூகுளோட குரோம் செம அப்படின்னு சொல்லலாம்.
இது மட்டும் இல்ல, இதுல பாருங்க வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அந்த கான்செப்டும் ஓகே. லென்ஸ் இருக்கு, அதுவும் செம சூப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்காக்னிட்டோ மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இன்காக்னிட்டோ மோட் கூகுள் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட வேண்டாம். சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச டேட்டா படி ஃபர்ஸ்டா ஆப்பிள் தான் அவங்களுடைய சஃபாரி ப்ரௌசர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இன்காக்னிட்டோ மோடுனாலே பிரைவேட் ப்ரௌசிங் தான், அதாவது நம்முடைய பர்சனல் வந்து வேற எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த இன்காக்னிட்டோ மோட். ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட சஃபாரில நீங்க பார்த்துருப்பீங்க 2005. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் என்ன பண்ணாங்க, 2008 கூகுளோட குரோம்ல அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி கூகுளோட குரோம்ல பாத்தீங்கன்னா, அதாவது டெஸ்க்டாப்ல பயன்படுத்தும் போது இவங்களுக்கு அன்லிமிட்டடா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஈஸியா எதனால அச்சீவ் பண்ணிட முடியும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் கூகுளோட குரோம்ல பலகீனமான சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும். பிரைவசியில வந்து இவங்க கோட்டை விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல சம் ரெவென்யூ பாக்குறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றாங்க. அதாவது விளம்பரங்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த விளம்பரங்கள் எப்படி இருக்கும்னா, நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்றோமோ அதை பேஸ் பண்ணிருக்கும், அந்த மாதிரி விளம்பரங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அங்க நம்மளுடைய பிரைவசி போயிருது. இந்த கூகுளோட குரோம் என்ன பண்ணுதுன்னா, சில சமயங்கள்ல அதிகமான ரேம் வந்து எடுக்குது. இதனால நம்மளுடைய போனோட பேட்டரி வந்து டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூகுளோட குரோம்ல. ஸோ கூகுளோட குரோமை பத்தி ஒரு சில விஷயங்களை நீங்க பார்த்துட்டீங்க. அடுத்ததா உலா பிரவுசர், இதை பத்தி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துடலாம் லைவா. சரிங்களா? இந்த அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல உலா பிரவுசர், அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். இதாங்க உலா பிரவுசர். இதை நம்ம ஓபன் பண்ணுவோம். ஜோஹோ கார்பரேஷனுக்கு கீழே இயங்கக்கூடிய உலா பிரவுசர் வெரி நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பர்சனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் தட்டினேன்னா மேனேஜ் மோட்ஸ் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க ஒர்க் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடான வெப்சைட்டை மட்டும்தான் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஆஸ் அ டெவலப்பரா இருந்தா டெவலப்பருக்கு ஏத்த மாதிரி, பர்சனல்னா பர்சனலுக்கு ஏத்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு செட்டப் இதுல கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம கூகுளோட குரோம்ல பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பக்கத்துல ஒரு சின்ன ஐகான் இருக்கு, அதை நம்ம தட்டுவோம். அதாவது ஹோம் பேஜ்ல இப்படி ஒண்ணு கொடுத்துருக்காங்க, மோட் லாக்னு சொல்லிட்டு, லாக் யுவர் கரண்ட் மோட் அப்பான் எக்ஸிஸ்டிங் உலா டு என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி. ஸோ அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தட்டுவோம். தட்டினா டைரக்டா மோட் லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. இந்த டாக்ல ஆன் பண்ணிட்டீங்கன்னா லாக் மோட் அப்பான் எக்ஸிஸ்டிங் உலா டு என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி. ஸோ இதுக்காகவே நீங்க ஒரு லாக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா கூகுளோட குரோம்ல என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த உலா பிரவுசர் வந்து குரோமியம் பேஸ்ட் இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க. அதனால எது தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இதுல பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இவங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட் பிளாக் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கலி. அது ஒரு தரமான ஒரு சம்பவம், அதை எல்லாரும் விரும்புறாங்க. அது இதுல இருக்கு. உலா ஆட் பிளாகர் பாத்தீங்கன்னா, பிளாக்ஸ் ஆர் ஆல்டர் ஆன்லைன் அட்வர்டைசிங் கண்டென்ட் இன் வெப்சைட்ஸ் யூ விசிட். விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்ல ஏதாவது விளம்பரங்கள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த உலா பிரவுசர் வந்து பிளாக் பண்ணிடும். அது டிஃபால்ட்டாவே இருக்கு. நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு, புக் மார்க், இது எல்லாமே என்கிரிப்டட், யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்? இந்த ஜோஹோ கார்பரேஷன் இந்த டேட்டாவை யாருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒத்த கால நிக்கிறாங்க. அதுக்குதான் என்கிரிப்டட். நம்முடைய பாஸ்வேர்ட், புக் மார்க், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிரிப்டடா வச்சுக்கிறாங்க. இந்த ஆப்போட பலகீனம் அப்படின்னு சொல்ல போனா என்னன்னா, இந்த ஆப் வந்து ஒரு புது ஆப், அவ்வளவுதான் கம்பேரிங் டு கூகுளோட குரோம். மற்றபடி வேற ஒண்ணு இல்ல. அதே மாதிரி நான் ஒரு சில இடங்கள்ல படிச்சேன், இந்த உலா பிரவுசர் வந்து அதிகப்படியான ரேம் வந்து எடுக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து வர நாட்கள்ல அப்டேட்டை கொடுத்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலா பிரவுசர்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடையாது, அதிகமான எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அதனால அது ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். பட் யூசர்ஸ் அதிகமா டவுன்லோட் பண்றது முக்கியம் இல்ல, டவுன்லோட் பண்ண அந்த ஆப்ஸ் வந்து முறையா பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த ஆப்ஸுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமா கிடைக்கும். மற்றபடி நண்பர்களே வேற ஒண்ணும் இல்ல. பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கு பாருங்க, வெள்ளையும் சுள்ளையுமா இருக்கு. ஆனா அதே இது நம்ம கூகுளோட குரோம்குள்ள போனீங்கன்னா பாருங்க, கச்சமுச்சா இருக்கு. பட் இங்கேயும் நீட்டா தான் இருக்கு. தனித்தனியா நமக்கு ஒவ்வொரு நியூஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் உலா பிரவுசர்ல இல்ல. பட் விரைவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதை விட்டுட்டு நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால யாரெல்லாம் இந்த கூகுளோட குரோமை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதை எத்தி வைங்க. இந்த மாதிரி உலா பிரவுசர் ஒன்று இருக்கு,
அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம. உங்களுடைய தேவைகள் அங்க இருந்தா வேணாம்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாம். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். அங்க இங்க பாருங்க, கொஞ்சம் ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் கண்ணில் தென்படுதான்னு பாருங்க. தென்பட்டுச்சுன்னா அதை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு படிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.